ஜனநாயகன் படம் வந்து பைரேட்டட் வெர்ஷன் ஆன்லைனில் லீக் ஆயிடுச்சு அப்படிங்கிறாங்க. சென்சார் ரிலீஸ் பண்ணாத படத்தை ரிலீஸ் பண்ணுறது ஐ திங்க் இட்ஸ் டெஃபினெட்லி பனிஷபிள் அஃபென்ஸ், லீகலி பனிஷபிள். அப்படி தான் நினைக்கிறேன் நான். அஃப்கோர்ஸ் உள்நோக்கத்தோட யாரோ பண்ணியிருக்காங்கன்னா விஜய் கிட்ட இருந்து ரியாக்ஷன் வரணும், ப்ரொடியூசர் கிட்ட இருந்து ரியாக்ஷன் வரணும். GT Holidays. GT Holidays, South India's #1 travel brand. Taste the Milky Mist ice cream once and there is no turning back. Milky Mist ice cream. மெட்வே ஹாஸ்பிட்டல்ஸ், ஆரோக்கியத்திற்கான சிறந்த வழி. கேண்டிடேட் எனக்கு முக்கியம் இல்லை, விசில் தான். அதில் யார் நிற்க வச்சாலும் நீ ஓட்டு போகணும். அந்த அணுகுமுறை தப்பு. இது கரூர் மீட்டிங் மாதிரி ஒரு சாதாரண அரசியல் நிகழ்வு கிடையாது. திஸ் இஸ் அன் எலெக்ஷனரிங். இது ஒரு தேர்தல் பரப்புரை. ஃபார்மலாக நீ தேர்தல் அறிக்கை வெளியிடல. இப்போ இந்த பிரச்சாரத்துக்கு போறாருல்ல, தூத்துக்குடி, நெல்லை உள்ளிட்ட இடங்கள்லே ஆகட்டும், மற்ற சில இடங்கள்லே ஆகட்டும், தன்னுடைய தேர்தல் அறிக்கை வாக்குறுதிகளை அவர் பெரிய அளவில் பேசவில்லை. தன் தேர்தல் அறிக்கையை கிட்டத்தட்ட அவர் மறந்துட்டார். தன்னை முன்னிலைப்படுத்தி நான் தான், மற்றதெல்லாம் செகண்டரின்ற அந்த ஈகோசென்ட்ரிக் ஆட்டிடியூட்லேருந்து வருதுன்னா விச் இஸ் டேஞ்சரஸ். இது வெறும் கூட்டம், வந்து போகிற கூட்டம், கூடி கலைகிற கூட்டம் அப்படின்னு சொல்ல முடியாது. ஏதோ ஒரு விதத்தில் அது பாதிப்பை ஏற்படுத்தும். அவங்க உள்ளுக்குள்ளே கலங்கி தான் போயிருக்காங்க. இதில் எஸ்பெஷலி டிஎம்கே. ஏன்னா இந்த க்ரௌடு வந்து ஓட்டா மாறாதுன்னு நிச்சயமாக சொல்ல முடியாது. அப்படி யாராவது சொல்கிறாங்கன்னா ஒன்று அவங்களுக்கு அறிவில்லைன்னு அர்த்தம். ஆனால் ஒரு குறிப்பிட்ட சதவிகிதம் வந்து கண்டிப்பாக வந்து விஜய் கிட்ட தான் இருக்குது. அவங்க திமுக அலையன்ஸை ஏற்றுக்கல. 21 திமுகவுக்கு காங்கிரஸ் வாக்கு வங்கி டிரான்ஸ்ஃபர் ஆன மாதிரி சத்தியமாக இந்த முறை திமுகவுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகாது. அதே மாதிரி தலித் வாக்கு வங்கி விசிகா தேமுதிக அலையன்ஸ், அது விசிகா தொண்டர்களிடம், விசிகா வாக்கு வங்கியிடம் இன்று ஏற்படுத்தியிருக்கக்கூடிய தாக்கம் என்பது திமுக வாக்கு வங்கியில் மிகப்பெரிய அளவில் ஓட்டை விழுந்து கொண்டிருக்கிறது. அதாவது வணக்கம் சார். வணக்கம் மேடம். விஜய் அவருடைய ஜனநாயகன் படம் வந்து பைரேட்டட் வெர்ஷன் ஆன்லைனில் லீக் ஆயிடுச்சு அப்படிங்கிறாங்க. சில பேர் வந்து அது திட்டமிட்டே வெளியிடப்பட்டதுங்கிறாங்க. சில பேர் வந்து இது இப்படி வெளியாச்சு அப்படின்னா அது அவருடைய படம் வந்து அவருடைய வெற்றிக்கு ஒரு பெரிய பலமாக அமையும்லாம் பேசுகிறாங்க. உங்களுடைய கருத்து சார்? இல்லைங்க, எனக்கு ஒன்றும் தெரியலைங்க. நான் வந்து படங்களை முதல்ல பார்க்குறது கிடையாது. சோஷியல் மீடியாவில் என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரியாது பெரிய அளவில். நான் கேள்விப்பட்டேன் இந்த மாதிரி வந்து பைரேட்டட் வெர்ஷன்ஸ். முதல்ல 5 மினிட்ஸ் ஏதோ ஒரு வீடியோ வந்ததுனாங்க. அப்புறம் இன்றைக்கி காலையிலேருந்து வந்து கொண்டு இருக்கக்கூடிய செய்திகள் வந்து ஹோல் மூவி ஹஸ் பீன் லீக்டு அப்படின்றாங்க. எனக்கு தெரியலங்க அது 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 அப்படி லீக் ஆச்சான்னு எனக்கு தெரியல. அப்படி ஒரு வேளை லீக் ஆகிருந்ததுன்னா அது ஒரு குறிப்பிடத்தக்க நிகழ்வு. அதை யார் பண்ணியிருப்பாங்க என்னன்றதெல்லாம் என்னால் யூகிக்க முடியல. இது உண்மையாக இருக்கும் பட்சத்தில் அந்த படம் சென்சார் கிளியர் பண்ணாத படத்தை தூக்கி இந்த மாதிரி வந்து லீக் பண்ணுறாங்கன்னா ஐ திங்க் அது சட்டப்படியும் தவறு. ஐ திங்க் லீகலி இட்ஸ் அ பனிஷபிள் அஃபென்ஸ் தான். அதை யார் அட்டெம்ப்ட் பண்ணாங்க, யார் பண்ணாங்கன்றது எனக்கு உண்மையிலே தெரியல. கூடுதல் தகவல்கள் இல்லாமல் இதை பற்றி நம்ம பேச முடியாது. சென்சார் ரிலீஸ் பண்ணாத படத்தோட வீடியோஸை வந்து ஐ மீன் அந்த படத்தை ரிலீஸ் பண்ணுறது வந்து ஐ திங்க் இட்ஸ் டெஃபினெட்லி பனிஷபிள் அஃபென்ஸ், லீகலி பனிஷபிள். அப்படி தான் நினைக்கிறேன் நான். ஐம் ஐ கரெக்ட்? விச் இஸ் ராங். அதை நம்ம செய்யக்கூடாது யார் பண்ணாலும். அதுவும் ஒரு ப்ரொடியூசருக்கு அதால் வரக்கூடிய விளைவுகள். அஃப்கோர்ஸ் உள்நோக்கத்தோடு யாரோ பண்ணியிருக்காங்கன்னா லீகலி இட்ஸ் பனிஷபிள்னும் பொழுது நிச்சயமாக வந்து அதை நம்ம வந்து ரொம்ப சீரியஸாக தான் வியூ பண்ணணும். பட் எனிவே சம்மந்தப்பட்டவங்க ரியாக்ட் பண்ணாத வரைக்கும், ப்ரொடியூசரோ விஜயோ ரியாக்ட் பண்ணாத வரைக்கும் நம்ம வி ஹேவ் டு கீப் குவைட். ஏன்னா நமக்கு சம்மந்தமில்லாத விஷயமாக தான் அது இன்றைய தேதியில் பார்க்கப்படும். ஏன்னா கன்சர்ன் பீப்புள் தே ஹேவ் டு அப்பாயிண்ட். பட் வித் லிமிட்டட் நாலேஜ் ஐ கேன் சே சென்சார் கிளியர் பண்ணாத ஒரு படத்தை நீங்கள் வீடியோவில் இதில் விடுறீங்க அப்படின்னா, ஆன்லைனில் விடுறீங்க அப்படின்னா வந்து டெஃபினெட்லி ப்ரொடியூசர் விரும்பி கொடுத்துருக்க மாட்டான் இல்லையா? அது எப்படி கொடுப்பான்? அவன் ஜெயிலுக்கு போவான். இப்போ சென்சார் கிளியர் பண்ணாத ஒரு படத்தை அப்படியே சென்சார் கிளியர் பண்ணியிருந்தாலும் தூக்கி வந்து இதில் விடுறாங்க அப்படின்னா வந்து சம்திங் இஸ் சீரியஸ்லி ராங்குன்னு தான் அர்த்தம். என்ன நடந்தது நமக்கு தெரியல. ரெண்டாவது விஜய் கிட்ட இருந்து ரியாக்ஷன் வரணும். விஜய் அவர்கள் பரப்புரைக்கு போக ஆரம்பிச்சாச்சு. இப்போ ஆதவர்ஜுனா முதல்ல என்ன சொன்னாங்க அப்படின்னாக்கா, இந்த கோட் ஆஃப் கான்டாக்ட் வந்ததுக்கப்புறமா எலெக்ஷன் கமிஷனுக்கு கண்ட்ரோல் போனதுக்கப்புறமாக இந்த பரப்புரையெல்லாம் போகிறதுல உங்களுக்கு பிரச்சனை இருக்காது அப்படின்னு சொன்னார். இப்போ அவங்க சொன்ன மாதிரி சென்னை தவிர மற்ற இடங்களில் அவங்களுக்கு ஓரளவுக்கு சுலபமாக இருந்தால் கூட சென்னையில் எங்களை வந்து பரப்புரை பண்ண விடாமல் தடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. இன்னமும் இவங்க வந்து திமுக வந்து எங்களை அமுக்குறாங்க. ஏன்னா சென்னை அவங்களுடைய கோட்டை. நாங்கள் விஜய் வந்து அது உடச்சிருவாருங்கிற பயம் அவங்களுக்கு இருக்குது. ஆதவர்ஜுனா சொல்கிறது அது உண்மைதானா அப்படிங்கிறது நம்மளால் இல்லை அப்படின்னு அவங்க நம்புகிறாங்க. அது எந்த அளவு உண்மைன்றது நமக்கு தெரியாது. சென்னையை தவிர மற்ற இடங்கள்லாம் அவங்களுக்கு பிரச்சாரத்துக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை. அவங்க அமைதியாக தான் போயிட்டுருக்குது. அவங்களுக்கு வந்து
அசம்பாவிதங்கள் நடக்காமல் இருக்க வரைக்கும் சந்தோஷம், மகிழ்ச்சி. இங்கே வந்து உங்களுக்கு இப்போ சென்னையை பொறுத்த வரைக்கும் வந்து 2 தடவை கொடுத்த அனுமதி வந்து ரத்து செய்யப்பட்டு 4 மணி நேரம் கொடுத்ததை 1 மணி நேரமாக சுருக்குனாங்க. அவங்க வாபஸ் வாங்கிட்டாங்க. மறுபடியும் வாய்ப்பு இருக்குது இங்கே வரத்துக்கு. ஏன்னா நெக்ஸ்ட் டைம் இன்னும் 10-12 நாள் இருக்குது உங்களுக்கு கேம்பெயினுக்கு. அவர்கள் வரலாம். அவங்க லெவல் பிளேயிங் ஃபீல்டு வந்து எங்களுக்கு சென்னையில் தான் இல்லைன்னு தான் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்களே ஒழிய சென்னைக்கு வெளியில் வந்து அவங்க அந்த கம்ப்ளைண்ட்டை வைக்கல. ஐ திங்க் எலெக்ஷன் கமிஷன் இன்னும் கூடுதல் கவனம் செலுத்தணும். அட்லீஸ்ட் எலெக்ஷன் டைம்லேயாவது இந்த லெவல் பிளேயிங் ஃபீல்டு அவங்க கொடுக்கணும். அப்படி கொடுக்கலன்னா வந்து அது பிரச்சனை தான். அது வந்து அதே போல் விஜய்க்கு வந்து பரப்புரை போகக்கூடிய எல்லா இடத்துலையுமே கட்டுக்கடங்காத கூட்டம். நெல்லையில் பயங்கரமாக இருந்தது கூட்டம்னு சொன்னவங்க தூத்துக்குடி, நெல்லை டு தூத்துக்குடி அந்த ரோட் ஷோவாக அவர் போகும்போது மக்கள் கொடுத்த ஆதரவும், தூத்துக்குடிங்கிறது திமுகவினுடைய கோட்டை, பெரியசாமி அவர்களினுடைய லெகசியை எடுத்துகிட்டு கீதா ஜீவன் அவர்கள் தொடர்ந்து அந்த தூத்துக்குடியில் வந்து கோல் வச்சிட்டு இருக்கும்போது அங்கே அவருக்கு கூடின கூட்டம் அப்படிங்கிறது, இந்த கூட்டம் ஓட்டாக மாறாது அப்படிங்கிறத நம்ம சொல்லிட முடியுமா? அப்படி சொல்ல முடியாது. இது வெறும் கூட்டம், வந்து போகிற கூட்டம், கூடி கலைகிற கூட்டம் அப்படின்னு சொல்ல முடியாது. இதில் வந்து ஒரு ஈவன் கன்சர்வேட்டிவ் எஸ்டிமேட்ஸில் நீங்கள் ஒரு 50% இதை வந்து நீங்கள் ஓட்டாக மாறும்னு வச்சா கூட அது 2 மேஜர் பார்ட்டிஸுக்குமே வந்து ஒரு டிஸ்டர்பிங் ட்ரெண்டு தான். அவங்களுக்கு வந்து ஏதோ ஒரு விதத்தில் அது பாதிப்பை ஏற்படுத்தும். அவங்க உள்ளுக்குள்ளே கலங்கி தான் போயிருக்காங்க. இதில் எஸ்பெஷலி டிஎம்கே. ஏன்னா அதிகாரத்தை தக்க வைக்கிறதுல திமுக இருக்கக்கூடிய அந்த ஒரு பிடிமானம், ஆர்வம், வெறி அதிமுக ஆட்சியை கைப்பற்றுறதுல சுத்தமாக இல்லை. அதனால் இதில் அதிகமாக கவலைப்பட்டு கொண்டிருப்பது திராவிட முன்னேற்ற கழகம் தான். அவங்களுக்கு தெரியுது இது உள்ளுக்குள்ளே வந்து ஏதோ டிஸ்டர்பன்ஸ் நடக்குதுன்னு. ஆனால் அது எப்படின்றத தான் அவங்களால கணிக்க முடியல. ஏன்னா இந்த க்ரௌடு வந்து ஓட்டாக மாறாதுன்னு நிச்சயமாக சொல்ல முடியாது. அப்படி யாராவது சொல்கிறாங்கன்னா ஒன்று அவங்களுக்கு அறிவில்லைன்னு அர்த்தம், இல்லை தெரிஞ்ச பொய் பேசுகிறாங்கன்னு அர்த்தம். இது 2ல் ஒன்றா தான் இருக்க முடியும். இது அப்படி ஓட்டாக மாறுதுன்னும் பொழுது அது ஏற்படுத்தக்கூடிய பாதிப்பு யாருக்கு? ஏன்னா அவங்க ஜெயிச்சு ஆட்சி அமைப்பாங்கன்னு நான் நம்பலை. அதுக்கு வாய்ப்பு இல்லை. இந்த உடைக்கிற ஓட்டால் ஒன்று திமுக காலி ஆகணும், இல்லை அதிமுக காலி ஆகணும். 2ல் ஏதோ ஒன்று நடக்க போகுது, அதில் சந்தேகமே இல்லை. ஆகவே இந்த க்ரௌடை வந்து நம்ம புரிந்து கொள்வது வந்து கஷ்டமாக இருக்குது. இது ஓட் ட்ரான்ஸ்ஃபர் ஆகுமா கண்டிப்பாக ஆகாதுன்னு சொல்ல முடியாது. ஓட் ட்ரான்ஸ்ஃபர் somehow it will happen. பட் அந்த ஓட் ட்ரான்ஸ்ஃபர் வந்து இன் வாட் வே இட் இஸ் கோயிங் டு பெனிஃபிட் ஹிம் அண்ட் இன் வாட் வே இட்ஸ் கோயிங் டு அஃபெக்ட் தி அதர் 2 பார்ட்டிஸ். தட்ஸ் த பேசிக் கொஸ்டின். என்கிட்டே கூட ஒரு கிட்டத்தட்ட ஒரு 25-30 பேருக்கு மேலே பேசியிருப்பாங்க. இந்த க்ரௌடு வந்து ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. தூத்துக்குடி அண்டு நெல்லை, தூத்துக்குடி அண்ட் நெல்லை இது ரொம்ப ஆச்சரியமான ஃபினாமினான் தான் பேசுகிறவங்க அத்தனை பேருமே வந்து திஸ் மச் ஆஃப் க்ரௌட்ஸ் வந்து நீங்கள் கண்டிப்பாக வந்து இக்னோர் பண்ண முடியாது. எனிபடி இக்னோர்ஸ் இட் இஸ் டூயிங் இட் அவர் ஓன் ரிஸ்க். அவங்களுக்கு ஏதோ உள்நோக்கம் இருக்குன்னு அர்த்தம். காட் ஃபார்பிடன் எதுவும் நடக்கக்கூடாது. ஏதாவது நடந்ததுன்னா அவர் கேம்பெயின் போகிறதே வந்து சிக்கலான விஷயமாகிடும். வி ஹோப் நத்திங் லைக் தட் ஹேப்பன்ஸ். இதை வந்து அவர்கிட்ட இருக்கக்கூடிய பெரிய பிழைன்னு பார்த்தீங்கன்னா, அவர் கேண்டிடேட்டெல்லாம் அனௌன்ஸ் பண்ண மாட்டேன்றாரு. அவர் பாட்டு ஒரு செட்டு, அது எப்படி சொல்கிறது, ஒரு ப்ரிஸ்கிரைப்டு ஃபார்மேட்டில் இந்த ஸ்பீச்சை கொடுத்துட்டு போயிடுறாரு அவர் வந்து. நீங்கள் வந்து இது வந்து கரூர் மாதிரியான ஒரு ஜென்ரல் ரேலி கிடையாது. இது வந்து எலெக்ஷன் மீட்டிங்னு போது அந்த தொகுதி ப்ளஸ் அந்த தொகுதி நீங்கள் போக முடியாத அதை சுற்றி இருக்க ஒரு 10-12 தொகுதினா அதோட கேண்டிடேட்ஸை நீங்கள் அனௌன்ஸ் பண்ணணும். ஏன்னா அங்கேருந்து தான் மக்கள் வந்திருக்காங்க. இப்போ மற்ற தலைவர்கள் அப்படி தான். இப்போ ஸ்டாலின் ஆகட்டும், எடப்பாடி ஆகட்டும், சீமான் ஆகட்டும், அவங்க வந்து எங்கே பிரச்சாரம் பண்ணுறாங்களோ அதை சுற்றி இருக்க வட்டாரங்கள்லேருந்து வரக்கூடிய இவர்கள் போக முடியாத தொகுதிகளுடைய கேண்டிடேட்ஸ் வந்து அங்கே அறிமுகப்படுத்திடுறாங்க. எதுவுமே இல்லை. அப்படி நம்ம பார்க்கணுமா சார்? அவர் வந்து எல்லா இடத்துலையும் ஒரு விஷயத்த சொல்கிறார்ல சார், 234 தொகுதியிலையும் உங்கள் விஜய் தான் நான் தான் நிற்கிறேன் அப்படிங்கிறத அவர் சொல்லும்பொழுது ப்ராபப்ளி நம்ம எல்லாருமே சொல்கிற மாதிரி அவருடைய கேண்டிடேட்ஸில் ஒரு 4 பேர் தவிர யாருமே பெருசாக அறிமுகமானவங்களோ யாருக்கும் தெரிஞ்சவங்களோ இல்லை. அப்போது அதை எடுத்து நம்ம அப்படி பண்ணி டைல்யூட் பண்ணுமா? இந்த தொகுதியில் விசில் என்னோட சின்னம், அந்த சின்னத்துக்கு நீங்கள் ஓட்டு போடுங்க அப்படிங்கிறத ரொம்ப கரெக்டாக அவர் கொண்டு போய் சேர்க்குறாரா? ஏன்னா விஜயினுடைய அந்த முகத்தை வைத்து தான், அது ஒருவரை வைத்து தான் இந்த டிவிக்கு இயங்குகிறதுங்கிற பட்சத்தில் அவர் அதை அந்த மாதிரி ஹேண்டில் பண்ணுறாரா சார்? மேடம், அப்படி அவர் ஹேண்டில் பண்ணாருன்னா அது தப்பு. அது வந்து அரசியலை வந்து தனி மனித சாகசமாக பார்ப்பது. எல்லா தொகுதியிலையும் நான் தான் நிற்கிறேன்னு சொல்கிறதோட அர்த்தம் யாரையும் நான் அறிமுகப்படுத்த மாட்டேன், யாருக்கும் நான் முக்கியத்துவம் கொடுக்க மாட்டேன், என்னுடைய வேட்பாளர்கள் பெயரை கூட நான் சொல்ல மாட்டேன்ற எல்லைக்கு போகுமே. ஆனால் அது தவறான ஒரு அணுகுமுறை. இது எலெக்ஷன் டைமில் வந்து நீங்கள் கேண்டிடேட்ஸ் அனௌன்ஸ் பண்ணணும். நான் வந்து ஒரு கட்சிக்கு ஓட்டு போடும்போது அந்த கேண்டிடேட்டோட முகரக்கட்டையும் பார்த்து தான் ஓரளவு ஓட்டு போடுறேன். அதுவும் அங்கே ஒரு கன்சிடரேஷன். அது மட்டுமே கன்சிடரேஷன் இல்லை.
தட் இஸ் ஆல்சோ ஏ கன்சிடரேஷன். இந்த கட்சிக்கு நான் ஓட்டு போடுறேங்க, ஆனால் இங்கே இருக்கக்கூடிய அந்த கேண்டிடேட் வந்து இஸ் அ ஒஸ்ட் சார்ட் ஆஃப் அ கிரிமினல்னு போது நான் ஓட்டு போட மாட்டேன். இது வந்து ஒரு எலெக்ஷன் கேம்பெயினிங்கே இல்லை. அப்போ நீங்கள் கேண்டிடேட்டை அனௌன்ஸ் பண்ணணும். தட்ஸ் அ ஃபார்மல் வே ஆஃப் எலெக்ஷனரிங். சி, இது கரூர் மீட்டிங் மாதிரி ஒரு சாதாரண அரசியல் நிகழ்வு கிடையாது. திஸ் இஸ் அன் எலெக்ஷனரிங். இது ஒரு தேர்தல் பரப்புரை. தேர்தல் பரப்புரையோட இன்றியமையாத ஒரு அம்சம் என்பது உங்கள் கட்சியோட வேட்பாளரை நீங்கள் வந்து அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு அறிமுகப்படுத்துறது. அது வந்து இப்போ வந்து கடந்த காலங்கள் மாதிரின்னா அங்கே நடந்ததை ஒரு பேப்பரில் எழுதுவான், அன்றைக்கி சாயங்காலம் இல்லை அடுத்த நாள் காலையில், இல்லை ஏதாவது 1-2 தொலைக்காட்சியில் போடுவான், சன் டிவியில் போடுவான், இல்லை தூர்தர்ஷனில் போடுவான். இன்றைக்கி அப்படி இல்லை. உலகம் முழுவதும் ரியல் டைம் லைவ் பார்க்குறாங்க. பார்க்க முடியாதவங்களுக்கும் ரெக்கார்ட் பண்ணி நீங்கள் போடுறீங்க. அப்போ அந்த வேட்பாளர் யாருன்றதை அந்த தொகுதியில் இருந்து அந்த கூட்டத்துக்கு வர முடியாத மக்கள் எவ்வளோ பேர், பெரும்பாலானவங்க வந்திருக்க மாட்டாங்க, அவங்களும் அறிந்து கொள்கிறார்கள். அப்போ இந்த அடிப்படை விஷயமே ஏன் விஜய்க்கு புரியல? நான் சொல்கிறது உங்களுக்கு விளங்குது இல்லையா? உங்கள் கேண்டிடேட்டு நீங்கள் திருநெல்வேலி தொகுதியில் வந்து நீங்கள் ஒரு குறிப்பிட்ட கான்ஸ்டிடுவன்சியில் கேம்பெயின் பண்ணுறீங்க. அந்த வேட்பாளர் யாருன்னு நீங்கள் அங்கே அறிமுகப்படுத்தும் போது, அல்லது திருநெல்வேலியில் இருக்கக்கூடிய அது சுற்று வட்டாரத்தில் இருக்கக்கூடிய ஒரு 10 வேட்பாளர்கள் அந்த தொகுதியோடு சொல்லி நீங்கள் அறிமுகப்படுத்தும் பொழுது அந்த கூட்டத்துக்கு வராத உங்கள் ஆதரவாளர்கள் எவ்வளோ பேர் வந்து இருப்பாங்க, இன்றைக்கி வாக்காளர்களாக இருப்பாங்க. வெளிநாடுகள்லேருந்து தான் வந்து அவருக்காக வாக்களிக்க வராங்கன்னு நான் கேள்விப்படுறேன். அவங்களுக்கு கேண்டிடேட் யாருன்னு தெரியல, உள்ளூர் ஆளுங்களுக்கு தெரியல, அவர்கள் அதை அறிந்து கொள்வார்கள். இது வந்து அப்போ வந்து ஒரு ஃபார்மல் வே ஆஃப் அட்ரஸிங் அ கேதரிங் அண்ட் எலெக்ஷனரிங் வந்து கேண்டிடேட்டையும் அனௌன்ஸ் பண்ணுறது, திமுகவை விமர்சனம் பண்ணுறது, திமுகவை மேக்சிமம் அட்டாக் பண்ணுறது, முதலமைச்சரை விமர்சனம் பண்ணுறது, முதலமைச்சர் குடும்பத்தை விமர்சனம் பண்ணுறது, இதெல்லாம் வந்து பார்ட் ஆஃப் தி கேம். இது வந்து எலெக்ஷனரிங்கில் வந்து தவிர்க்க முடியாதது. தட்ஸ் அ பொலிட்டிக்கல் ஆக்டிவிட்டி. அதோடு சேர்ந்து நீங்கள் பண்ண வேண்டியது என்னென்னா, உங்கள் கேண்டிடேட்ஸை நீங்கள் ஃபார்மலாக இன்ட்ரடியூஸ் பண்ணுறது. அதை நீங்கள் கோட்டை விடுறீங்கன்னா என்ன பண்ணுறது? சில இடங்கள் அவர் சொல்கிறாரு. ஆனால் ஒருவேளை இதுதான் விஜயனுடைய வரம் சாவும் ரெண்டுமா. ஏன்னா அவருடைய இமேஜுங்கிறது லார்ஜர் தென் லைஃப் அப்படிங்கிற இருக்கிறதுனால அவரை மட்டுமே மக்களும் ஃபோக்கஸ்ஃபுல்லாக அங்கே தான் இருக்குது அப்படிங்கிறது. அப்படி இருந்ததுன்னா தட்ஸ் ராங். அப்படி அதைத்தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். அப்படி இருந்ததுன்னா அது மிக 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 தவறு. இது தனிமனித துதிப்பாடல். ஆனானப்பட்ட எம்ஜிஆரோ கலைஞரோ ஜெயலலிதாவோ கூட, ஏன் ஸ்டாலினோ எடப்பாடியோ கூட அப்படிலாம் நடந்துக்கல. அவங்களும் பெரிய தலைவர்கள் தான். அவர்கள் இப்படி இப்போ முதலமைச்சர் ஸ்டாலின் வந்து உங்களுக்கு 50 ஆண்டுகளுக்கு மேலே பொது வாழ்க்கைக்கு சொந்தக்காரர். அவசர நிலை காலத்தில் சிறைப்பட்டு அடிப்பட்டு இன்றைக்கி இந்தியாவில் ஆக்டிவாக இருக்கக்கூடிய ஒரே அரசியல்வாதி தான் அவர் தான். ஒரு லாங் ஹிஸ்ட்ரி, ஒரு லெகசி இருக்குது ஸ்டாலினுக்கு. உங்களுக்கு அவர் மேலே 1000 விமர்சனம் இருக்கலாம். பட் இஸ் ஒன் ஆஃப் த டாலஸ்ட் லீடர்ஸ் இன் த கண்ட்ரி. நிறை குறைகள் இருக்குது. இப்போ அவர் இப்படி தான் பிரச்சாரம் பண்ணுறாரா? அவர் கேண்டிடேட் அனௌன்ஸ் பண்ணுறாருல, அவங்க கட்சியோட சாதனைகளை சொல்கிறாரு, எதிர்கட்சிகளை விமர்சனம் பண்ணுறாரு. அஃப்கோர்ஸ் விஜய் அவர் டச் பண்ணுறதில்ல. அவர் தன்னுடைய வேட்பாளர்களை வந்து அவர் அறிமுகப்படுத்துகிறார். அந்த மாதிரி தானே நீங்கள் பண்ணணும். நீங்கள் நத்திங் கேன் ஜஸ்டிஃபை திஸ் ஸ்டைல் ஆஃப் ஃபங்க்ஷனிங். கேண்டிடேட்டே அனௌன்ஸ் பண்ணாமல் ஒரு ப்ரிஸ்கிரைப்டு ஃபார்மேட்டில் ஒரு 15-20 நிமிஷம் திமுக வந்து எவ்வளோ அட்டாக் பண்ண முடியுமோ அட்டாக் பண்ணிவிட்டு விசிலுக்கு ஓட்டு போடுன்னு இறங்கி போய்டுறதுன்றது, அதில் ஒரு மறைபொருளான ஒரு விஷயம் இருக்குது. தெரிஞ்சே அவர் செய்கிறாரோன்னு கூட எனக்கு ஒரு சந்தேகம் வருது. கேண்டிடேட் எனக்கு முக்கியம் இல்லை, விசிலு தான், அதில் யார் நிற்க வச்சாலும் நீ ஓட்டு போகணும். அந்த அணுகுமுறை தப்பு. கேண்டிடேட் யாருன்னு எனக்கு தெரியணும் இல்லை. ஆகவே இந்த ஸ்டைல் ஆஃப் ஃபங்க்ஷனிங் என்னை பொறுத்தவரையில் அது ஏற்புடையதல்ல. இன்ஃபேக்ட் அவங்களுடைய வாக்கு சதவீதத்தையே கூட அது பாதிக்கும். கேண்டிடேட்டை நீங்கள் சொல்லாமல் 234 நான் தான் நிற்கிறேன், அது எப்படி நீ நிற்க முடியும்? அந்த ஆட்டிடியூடே முதல்ல தவறுன்னு தான் எனக்கு தோணுது. இது மற்றவங்க யாரும் செய்யாத ஒரு பிழையை அவர் செய்து கொண்டிருக்கிறார். அதே போல் அவருடைய பரப்புரையில் நீங்கள் சொன்ன மாதிரி டிஎம்கே திரு ஸ்டாலின் அவர்கள் அவங்களுக்கு எதிராக அவர் நிறைய விமர்சனம் வைக்கிறாரு. அப்பப்போ பிஜேபியை வந்து தாக்கி பேசுகிறாரு. சில இடங்களில் எடப்பாடி அவர்களை பற்றியும் பேசுகிறார். ஆனால் இதை தாண்டி அவருடைய ஒவ்வொரு பரப்புரையிலையும் ரொம்ப கான்ஷியஸாக அந்த இன்டென்சிட்டியை இமோஷ்னலாக அவர் பக்கமாக திருப்புறாரா, அவருக்குரிய ஆயுதமாக அது அவர் எடுத்துக்கிறாரா? ஏன்னா பல சமயங்கள் அவர் ஆரம்பிக்கும் போதே உன்னுடைய அண்ணனாக, உங்களுடைய தம்பியாக, உங்களுடைய சகோதரனாகன்னு அவர் அவங்க குடும்பத்தில் ஒருத்தராக அப்படிங்கிற மாதிரி தான் ஆரம்பிக்கிறாரு. அண்ட் நான் அவ்வளோ என்னுடைய அந்த சந்தோஷத்தையும் சுகங்களையும் விட்டுட்டு நான் உங்களுக்கு நன்றி கடன் செய்கிறதுக்காக வந்திருக்கேன், என்ன நீங்கள் வந்து ஓட்டு போட்டு ஜெயிக்க வைங்க, இந்த ஒரு வாய்ப்பு கொடுங்க அப்படின்னு அவர் கேட்குறதுங்கிறது அவ்வளோ பெரிய கூட்டம். அவங்கள இமோஷ்னலாக அவர் மொபிலைஸ் பண்ணுறாரா? அது அவருக்கு பாசிட்டிவாக அமையுமா? மொபிலைஸ் பண்ணுறாருன்றது உண்மை, அது சந்தேகமே கிடையாது. ஏன்னா அது வந்து த வெரி ஃபேக்ட்ஸ் ஸ்பீக்ஸ் ஃபார் இட் செல்ஃப்.
அது ஒர்க் அவுட் ஆகலையான்றது ரிசல்ட் வரும்போது தான் நமக்கு தெரியும். இது ஒரு விதத்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு ஜனநாயக பண்புகளுக்கு எதிரானது. நீங்கள் வந்து குடும்ப விஷயங்களை கொண்டு வந்து வச்சு ஒரு அப்பாக்கும் மகனுக்குமான, ஒரு அம்மாக்கும் பிள்ளைக்குமான, ஒரு அண்ணனுக்கும் தங்கைக்குமான உறவு கிடையாது அரசியல்ன்றது. இது குடிமக்களுக்கும் ஆட்சியாளர்களுக்கும் இடையிலான உறவு. இங்கே இத்தகைய பந்தங்களை பேசி நீ ஓட்டு கேட்க வேண்டிய அவசியமே கிடையாது. இது அப்போ நீங்கள் வந்து மக்களோட ஒரு வீக்னஸை பயன்படுத்துகிறீங்க. இது எந்த விதத்தில் அரசியலாக இருக்க முடியும்? நான் உங்கள் அண்ணன், நான் உங்கள் அப்பா, நான் உங்கள் மகன், உங்களோட தம்பி இப்படிலாம் வந்து பேசுகிறதுன்றது வந்து ஒரு எமோஷ்னல் கார்டை வந்து அவர் ப்ளே பண்ணுறாரு. அதில் சந்தேகமே கிடையாது. பட் வெதர் இட் இஸ் கரெக்ட் ஆர் நாட்னு கேட்டால் என்னை பொறுத்த வரைக்கும் வந்து இது வந்து இட் இஸ் நாட் கரெக்ட். பட் அதை தான் அவர் ப்ளே பண்ணுறாரு. மற்ற தலைவர்கள் யாரும் அதை ப்ளே பண்ணலை. ஃபார் எக்ஸாம்பிள் சீமான் இப்படி இதை பேசலை. நான் ஆட்சிக்கு வந்தேன்னா இதை செய்வேன், இதெல்லாம் செய்ய மாட்டேன் அப்படின்னு நீ சமூகத்துக்கு கொடுக்குற வாக்குறுதி, சமூகத்தோட கை குலுக்கிக்கிட்டு நீ அரசியலுக்கு வரணும். அதை தாண்டி நான் அப்பா உள்ள உறவுன்றதோ குடும்ப உறவுகளை பேசி ஓட்டு கேட்பதுன்றது வந்து அது காலகாலமாக நம்ம சமூகத்தில் இருக்கக்கூடிய அந்த உணர்வு ரீதியிலான விஷயங்களை வந்து தட்டி எழுப்பக்கூடிய ஒரு அம்சமாக தான் நான் பார்க்குறேன். அதை சினிமாவில் அவருக்கு அது சக்ஸஸ்ஃபுல் ஃபார்முலா. சினிமாவில் சக்ஸஸ் ஆகலாங்க. தமிழ்நாட்டில் வந்து அரசியல் எப்படி சக்ஸஸ் ஆகும்? அது வந்து இந்த கவுண்டமணி ஏதோ ஒரு காமெடியில் சொல்லுவார், அம்மா சென்டிமெண்ட்டு தங்கச்சி சென்டிமெண்ட், இது ரெண்டை வச்சு தான் தமிழ் சினிமாவே ஓடுதுன்னுவார். அந்த மாதிரி வந்து காலகாலமாக ஓடிட்டுருக்க தமிழ் சினிமா அதை கொண்டு வந்து அப்படியே வந்து இம்போர்ட் பண்ணிங்கன்னா இதை தாண்டி போகணுன்ற நான் அரசியல். அதை வந்து திமுகவும் அதிமுகவும் கூட சில இடங்களில் அந்த பெண்கள் சென்டிமெண்ட்டுங்கிறத கையாளுறாங்களா சார்? ஏன்னா மகளிருக்கான சலுகைகள் அப்படின்னு சொல்லும்பொழுது 8000 ரூபாய் சொல்லும்போது அந்த விமன் சென்ட்ரிக்காக இருக்கிறது வேற. அது வந்து ஆன் த பேசிஸ் ஆஃப் ஸ்கீம்ஸ். இவர் அந்த ஸ்கீம்ஸை தாண்டி கூட இப்போ தன்னுடைய தேர்தல் வாக்குறுதிகளை பற்றி அவர் இந்த பிரச்சாரங்களில் பேசினாரா? நல்லா கவனிங்க. நீங்கள் வந்து அவர் வந்து தன்னுடைய தேர்தல் வாக்குறுதியாக மார்ச் 7ஆம் தேதி, சர்வதேச மகளிர் தினம் மார்ச் 8, மார்ச் 7ஆம் தேதி சென்னையில் அந்த மகாபலிபுரத்தில் அவங்க வழக்கமாக நடத்துகிற அந்த ஒரு ஹோட்டலில் அந்த கூட்டத்தில் பேசும்போது வாரி வழங்கினார். 2500 ரூபா கொடுப்பண்ணார். தமிழ்நாடு பூரா அரசு பேருந்துகள் எல்லா பேருந்துலேயும், அது ஏசி பஸ்ஸாக இருக்கட்டும், நார்மல் பஸ்ஸாக இருக்கட்டும், எங்கே வேணால் யாரெல்லாம் எங்கே வேணால் இறங்கிக்கலான்னாரு. அப்புறம் தாய்மாமன் சீருன்னு 1 சவரன் கொடுப்பண்ணார். இந்த மாதிரி அள்ளி விட்டார். அதுக்கு முன்னால் இலவசங்களை மிக மோசமாக மிக மிக கேவலமாக விமர்சனம் பண்ண விஜய் ஊராம் விட்டு நெய்ய, அதுக்கு பிறகு அடுத்த வார்த்தையை சொல்லாமல் அதை கடந்து போனார் டேஷன்ட்டு. அந்த அளவுக்கு இலவசங்களை வந்து கடுமையாக விமர்சனம் பண்ணவர். மார்ச் 7ஆம் தேதி பேசும்பொழுது வந்து அவர் நான் இவ்வளோத்தை கொடுப்பேன், இவ்வளோ வந்தால் நான் கொடுப்பேன் அப்படின்னாரு. he made some set of promises. அதுக்கு பிறகு என்னாச்சு, உங்களுக்கு வந்து தாஜ் கோரமண்டல் ஹோட்டலில் அவங்க கேண்டிடேட்ஸ் அனௌன்ஸ் பண்ணும்போது அனதர் செட் ஆஃப் ப்ராமிசஸ் கொடுத்தார். ஃபார்மலாக அவங்க கட்சியோட தேர்தல் அறிக்கையை அவர் வெளியிடலை. சீமான் வெளியிட்டார், எடப்பாடி வெளியிட்டார், ஸ்டாலின் வெளியிட்டார், அவர் வெளியிடலை. சரி, அது ஒன்று. ஃபார்மலாக நீ தேர்தல் அறிக்கை வெளியிடலை. இப்போ இந்த பிரச்சாரத்துக்கு போகிறாருல்ல, மிகப்பெரிய அளவில் கூட்டம் கூடிய அந்த தூத்துக்குடி, நெல்லை உள்ளிட்ட இடங்கள்லேயே ஆகட்டும், மற்ற சில இடங்கள்லேயே ஆகட்டும், தன்னுடைய தேர்தல் அறிக்கை வாக்குறுதிகளை அவர் பெரிய அளவில் பேசவில்லை. அதுதான் நான் கேட்குறேன் சார். அவருக்கு ஸ்மார்ட்டாக அவர் வந்து புரிஞ்சுக்கிட்டாரா? அதாவது நான் சொல்லக்கூடிய தேர்தல் அறிக்கைங்கிறது மற்ற கட்சிகளுக்கு அது ஒரு துருப்புச்சீட்டாக இருக்கலாம், பட் எனக்கு என்னுடைய இமேஜ் தான் என்னுடைய ஸ்ட்ரென்த். ஸோ அதை நான் கொண்டு போய் சேர்த்தா போதும். இந்த தேர்தல் அறிக்கைகள்ங்கிறது ஒரு வேல்யூ ஆட் மாதிரி தாங்கிறத புரிஞ்சதுனால தான் அவருக்கு கிடைக்கக்கூடிய சந்தர்ப்பத்தை அவருடைய ஸ்ட்ரென்த்தை வச்சு ப்ளே பண்ணுறாராங்கிறது அது அவருக்கு பலன் கொடுக்குதாங்கிறது தான் கேட்குறேன். கரெக்ட், நீங்கள் கேட்குறது அப்படி தான் ப்ளே பண்ணுறாரு அவர். யூ ஆர் ரைட். ஆனால் பலன் கொடுக்குமான்னு கேட்டிங்கன்னா அதுக்கு எனக்கு பதில் கிடையாது. அது மே 4ஆம் தேதி தான் தெரியும். பட் உங்கள் கொஸ்டினில் 2 பார்ட்டில் முதல் பார்ட் யுவர் ரைட். தன்னை மட்டுமே முன்னிலைப்படுத்துகிறாருங்க. தன் கட்சியோட தேர்தல் அறிக்கையை கூட ஒரு முன்னிலைப்படுத்துகிற, தன்னை முதன்மைப்படுத்துகிறார். அது பலன் கொடுக்குமானா அதுக்கு எங்கிட்ட பதில் கிடையாது மேடம். அது வந்து ரிசல்ட் வந்த அன்றைக்கி தான் நமக்கு தெரியும். இப்போ ஸ்டாலின் கூட பேசுகிறாருங்க. அப்போசிஷனை அட்டாக் பண்ணாலும் தன்னுடைய சாதனைகளை சொன்னாலும் அவர் திரும்ப திரும்ப தன்னோட தேர்தல் அறிக்கையிலேருந்து எடுத்து பேசுகிறார். தேர்தல் அறிக்கை தான் வந்து சூப்பர் ஹீரோன்றார். அது ஹீரோவோ வில்லனோ அது நமக்கு தெரியாது. பட் அவர் தன்னோட தேர்தல் அறிக்கையை ரெஃபர் பண்ணி அவர் பேசுகிறார். ஸ்டாலின் பேசுகிறார், எடப்பாடி பேசுகிறார், தன்னோட தேர்தல் அறிக்கையை ரெஃபர் பண்ணி பேசுகிறார். ஏன் விஜயால் அதை பேச முடியல? தன் தேர்தல் அறிக்கையை கிட்டத்தட்ட அவர் மறந்துட்டார். அது தன்னை முன்னிலைப்படுத்தி நான் தான், மற்றதெல்லாம் செகண்டரின்ற அந்த ஈகோசென்ட்ரிக் ஆட்டிடியூட்லேருந்து வருதுன்னா விச் இஸ் டேஞ்சரஸ். அப்போ தன்னை மையமாக வச்சு தான் இந்த அரசியலையே அவர் பார்க்குறாரு. தன்னுடைய தேர்தல் அறிக்கையை பற்றியே தேர்தல் கூட்டங்களில் பேசாதவர், தன்னுடைய வேட்பாளர்களையே தேர்தல் கூட்டங்களில் அறிமுகப்படுத்த மறுப்பவர், தன்னை பற்றி மட்டுமே பேசிக்கொண்டு நான் வந்தால் அதை செஞ்சிருவேன் இதை செஞ்சிருவேன்னு ஒரு ரிப்பீட்டடாக வந்து ஒரு ஸ்டாண்டர்ட் டைலாகை பேசுகிறதுன்றது வந்து அது எடுபடுமா படாதான்றதை பற்றின கவலை எனக்கு கிடையாது. அது மக்கள் முடிவு பண்ணிட்டோம். அது 4ஆம் தேதி மே 4ஆம் தேதி தெரியும்.
பட் திஸ் அப்ரோச் இஸ் என்னை பொறுத்த வரைக்கும் அன்ஹெல்தி அண்ட் டேஞ்சரஸ். சில சமயங்களில் திமுகவும் அப்பா அப்படிங்கிற அந்த சென்டிமெண்ட்டை எடுத்து சொல்ல தானே சார் செய்கிறாங்க. அது வார் அப்படின்னு வரும்போது அது இல்லை, இவங்க அளவுக்கு பண்ணல. யார் பேசணும், இந்த அப்பா அம்மா அண்ணன் தம்பி தங்க இந்த கதையே வேணாம். நீங்கள் வந்து ஆட்சியாளர்கள், நாங்கள் வந்து குடிமக்கள். நம்ம உறவு அப்படி தான் இருக்கணும். அதை தாண்டி இந்த டைலாக் எல்லாம் வந்து ஊரை ஏமாத்துற வேலை யார் பண்ணாலும். வயது வாரியாக எத்தனை பேர் இந்த தடவை வந்து ஓட்டு பதிவு பண்ண போகிறாங்கிற ஒரு பர்சன்டேஜ் நான் பார்த்தேன். அதில் வந்து 18 to 40 வரைக்குமான வயது அந்த ஏஜ் குரூப்பில் இருக்கிறவங்க கிட்டத்தட்ட 2 கோடிக்கும் அதிகமாக இருக்கிறாங்க. அப்போ ஏஜ் 18 to 40. ஓகே. ஸோ இதுதான் விஜய் அவர்களினுடைய ஹோல் டார்கெட்டட் குரூப். அப்படிங்கும்போது இது ஒரு மிகப்பெரிய நம்பர் சார். 18 to 40 மட்டும்தான் வந்து அவரோட டார்கெட் ஆடியன்ஸ். நீங்கள் எந்த அடிப்படையில் சொல்கிறீங்க? இல்லை, அப்படி பரவலாக ஒரு கருத்து அந்த கருத்து இருக்கு, யங்ஸ்டர்ஸ் அப்படிங்கிற ஒரு கருத்து இருக்கே, அது இல்லை, அந்த கருத்து தவறுன்றது என்னுடைய கருத்து. ஐ எம் சீயிங் மோர் நம்பர் ஆஃப் விமன் ஓவர் இன் த ஏஜ் ஆஃப் 50+, ஈவன் 60+. அவங்க சொல்கிறாங்க வில் vote ஃபார் விஜய். விமன் கிராசிங் 50, விமன் கிராஸ்டு 60 and running 60+, they are saying வில் vote ஃபார் விஜய். அப்போ இதை புரிந்துக்கிறது, இந்த ஃபினாமினாவை புரிஞ்சுக்கிறதே கஷ்டமாக இருக்குது. அதனால் இந்த ஏஜ் குரூப் தான் அவருக்கு போடுவாங்க, இந்த ஏஜ் குரூப் போட மாட்டாங்கன்னு சொல்ல முடியாது. விமன் கிட்ட விஜய்க்கு செல்வாக்கு அதிகமாக இருக்குது. 18 to 40 தான் அவருடைய ஓட் பேங்க்குன்னு நாம் முடிவு கட்டுவது ரொம்ப தவறானது. இது அப்படி இல்லை. அதை தாண்டி இது விரிவடைஞ்சிருக்குன்னு தான் நான் பார்க்குறேன். திரும்ப விஜய் அவர்கள் காங்கிரஸ் தன் பக்கம் இருக்குது, காங்கிரஸினுடைய முக்கியமான ஒரு பகுதி தன் பக்கம் இருக்குது அப்படிங்கிறத அவர் சொல்கிறதுக்கான காரணம், ஏன்னா அதை மறுத்து காங்கிரஸில் இருக்கக்கூடிய மற்ற தலைவர்கள், நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தலைவர்கள்லாம் அதை மறுப்பு தெரிவிச்சிருக்கிறாங்க. பட் இருந்தும் கூட அவர் அதை கான்ஸ்டன்ட் சொல்கிறதுக்கான ஏதாவது அதில் ஒரு உள்நோக்கம் இருக்கா சார்? உள்நோக்கம் இருக்குது. அவங்க ஓட் பேங்கை குறி வச்சு அவர் அடிக்கிறாரு. தலைவர்கள் வேணால் திமுகவோட போயிருக்கலாம், தொண்டர்கள் என் கூட தான் இருக்கான்றாரு. எனக்கு தெரிஞ்சு டு a large extent which is true, அவர் காங்கிரஸில் % அது கணிசமானதுன்னு நம்மளால் சொல்ல முடியாமல் இருக்கலாம், அல்லது குறிப்பிடத்தகுந்ததுன்னு கூட சொல்ல முடியாமல் இருக்கலாம். ஆனால் ஒரு குறிப்பிட்ட சதவிகிதம் வந்து கண்டிப்பாக வந்து விஜய் கிட்ட தான் இருக்குது. அவங்க திமுக அலையன்ஸை ஏற்றுக்கல. மேபி வெரி ஹை லெவலில் இருக்கலாம், மேபி லோ லெவலில் இருக்கலாம், அது மேபி ஏற்ற மாடரேட் லெவலில் இருக்கலாம். பட் எப்படி பார்த்தாலும் ஒரு ஆங்கிலத்தில் %ன்னுவாங்க, அது தமிழில் வந்து நம்ம மொழிபெயர்க்கணுன்னா ஒரு குறிப்பிட்ட அல்லது வரையறுக்கப்படாத, மேபி ஹை மேபி லோ, அந்த சதவீத வாக்குகள் வந்து கண்டிப்பாக வந்து விஜயோட தான் இருக்குது. அது திமுகவுக்கு போல 21 திமுகவுக்கு காங்கிரஸ் வாக்கு வங்கி டிரான்ஸ்ஃபர் ஆன மாதிரி சத்தியமாக இந்த முறை திமுகவுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகாது. அதே மாதிரி தலித் வாக்கு வங்கி, குறிப்பாக வட மாவட்டங்களில் இன்றைக்கி நடந்துக்கிட்டு இருக்கக்கூடிய அட்டூழியங்களை நீங்கள் பார்த்தீங்கன்னா விசிகா தேமுதிக அலையன்ஸ் சுத்தமாக ஜெல்லாகவே இல்லை. மேடையில் வந்து திரும்ப வந்து கேண்டிடேட் அனௌன்ஸ் பண்ணும்போது திருமதி பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் எழுந்து கூட நிற்காமல், ஒரு குறைந்தபட்ச நாகரிகத்தை கூட கடைபிடிக்காமல் ஒரு விதமான ஏளன புன்னகையுடன் இருக்கிறார். அது விசிகா தொண்டர்களிடம், விசிகா வாக்கு வங்கியிடம் இன்று ஏற்படுத்தியிருக்கக்கூடிய தாக்கம் என்பது திமுக வாக்கு வங்கியில் மிகப்பெரிய அளவில் ஓட்டை விழுந்து கொண்டிருக்கிறது. அதாவது 2011 பாமக விசிகா காங்கிரஸ் திமுக அலையன்ஸில் இருந்து ஒரு படுதோல்வியை சந்தித்த பொழுது முக்கிய காரணம் விசிகா வாக்கு வங்கி பாமகக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகல, பாமக வாக்கு வங்கி விசிகாவுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகல. அந்த மாவட்டம், அந்த பெல்ட் பூரா தேமுதிக அடிச்சுக்கிட்டு வந்தது. 29 சீட் அடித்தாங்க. 30 சீட்டு வாங்கின பாமக 3 சீட்டு ஜெயிச்சுது, 10 சீட்டு வாங்கின விசிகா 0 சீட்டு ஜெயிச்சுது. இன்றைக்கி கிட்டத்தட்ட அந்த நிலைமையை நோக்கி இந்த அலையன்ஸ் நகருது. இது வந்து ஒரு எப்படி சொல்கிறதுன்னு கேட்டிங்கன்னா கம்ப்ளீட்லி வந்து ஒரு அன்ஹெல்த்தி அலையன்ஸாக இருக்குது. அவங்களுக்குள்ள காங்கிரஸ் ஓட்டு டிஎம்கே காங்கிரஸ் ஓட்டு டிஎம்கேக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகலை, விசிகா ஓட்டு தேமுதிகாவுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகாது, தேமுதிக ஓட்டு விசிகாவுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகாது. விஜயோட கம்மிங் பேக் டு யுவர் கொஸ்டின், விஜய் வந்து காங்கிரஸில் பொட்டியை வாங்கிட்டு தலைவர்கள் வேணால் திமுகவோட போயிருக்கலாம், ஆனால் தொண்டர்கள் என் பக்கம் தான் இருக்காங்கன்றது காங்கிரஸ் வாக்கு வங்கியில் % விஜயோட தான் இருக்கிறது. அது திமுகவுக்கு போவாதுன்ற அவர் சொல்லுகிறார். அது 90% மேல் உண்மை என்று தான் நான் கருதுகிறேன். உங்களுடைய நேரம் கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சார். நன்றி மேடம். VGT Holidays. GT Holidays, South India's #1 travel brand. Taste the Milky Mist ice cream once and there is no turning back. Milky Mist ice cream. Medway Hospitals, ஆரோக்கியத்திற்கான சிறந்த வழி.